வெல்கம் டு ஆன்லைன் ஜாப் ஹப். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு தம்ப்லைனை பார்த்தாலே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். டேட்டா என்ட்ரி ஜாப்புங்கிற பேரில் காசை வாங்கிட்டு ஏமாத்துகிற கும்பல் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதாவது உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்லாம் இந்த உலகத்தில் இருக்கா, நிஜமே அதுக்கு பேமெண்ட் தராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% தராங்க. ஆனால் நீங்கள் காசு கட்டி எடுக்கிற எந்த ஒரு ஜாப்லையுமே உங்களுக்கு ஒரு பேமெண்ட்டும் கிடைக்காது, ஒர்க்கு ப்ராப்பராக கிடைக்காது, அது கம்பெனியும் ப்ராப்பராக இருக்காது, அவங்களுக்கான ஒரு வெப்சைட் இருக்காது, ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, எதுவுமே ப்ராப்பராக இருக்காது. அப்படி இருக்கிறவங்க தான் அமௌண்ட்டை உங்கள்கிட்ட வாங்கிட்டு பண்ணுவாங்க. ஏன் அமௌண்ட்டு வாங்குகிறாங்க, இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல ஏமாந்துருப்பாங்க. அது மூலிமா ஒரு சில பேர் யோசிக்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு ஐடியா தான் இந்த ஏமாற்று வேலைன்னு சொல்லலாம். அதாவது ஜாப்புங்கிற ஒரு போர்வையில் அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த ஜாப் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஜாப்பை கொடுத்து ஏமாற்றி வாங்குறது தான் இப்போ சமீப காலமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாங்கி 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 ஒரு நூறுரூபா, 500ரூபா, 1000ரூபா, லட்ச ரூபா வரைக்கும்லாம் பேமெண்ட் பண்ணி ஏமாந்து போனவங்களாம் நிறையா உண்டு. அதை நம்ம நிறைய இப்போல்லாம் நியூஸ்லேயும் சொல்கிறாங்க. அதாவது போலீஸ் தரப்புலேயும் சைபர் கிரைம்லேருந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஜாப்லாம் நம்பாதீங்க, ஏமாத்துறாங்க, காசு கட்டாதீங்க அப்படின்லாம் நிறைய பேர் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இருந்தும் ஒரு சில பேர் ஒரு பேராசைன்னு சொல்ல முடியாது, ஒர்க் பண்ணலாம், ஈஸியாக இருக்குது, அமௌண்ட் அதிகமாக வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஆசையை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அதை ஜாப்புங்கிற பேரில் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இது நிறையா வருஷமாக நடந்துகிட்ருக்குது. இதை நானுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது நான் ஒரு 5 years 6 years அதாவது இந்த ஜாப்பு ஆன்லைன்னு உள்ளே வரும்போது நானும் ஏமாந்துருக்கேன். ஒரு சிலர்கிட்ட ஏமாந்தேன். எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆட் போஸ்டிங்னு ஒரு ஜாப் கொடுத்தாரு. எப்படின்னா, அவர் நான் எப்படி ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு அவர் கால் பண்ணணும், அதே போஸ்ட் கண்டென்ட் எனக்கு கொடுத்து ஒரு சில கிளாசிஃபைட் சைட்ஸ் எல்லாம் சொல்லுவார். கிளாசிஃபைட் சைட்ஸ் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணோம்னா அதை நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினோம்னா நமக்கு காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் கிளாசிஃபைட் சைட்டு பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக போட்டுக்கலாங்கிற ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் ஒரு அக்கௌண்ட்லேயே மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 போஸ்ட்டு தான் நீங்கள் போட முடியும். ஒரு சில வெப்சைட்லாம் இன்னும் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போஸ்ட்டு போட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா அவங்க நமக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது, அமௌண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு ஆடு போட்டாங்க. பட் நம்மளாம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் இந்த மிஸ்டேக்குன்னு சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இதில் நிறையா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது. இப்போ இது பாருங்கள், இது ஒரு டேட்டா என்ட்ரி அவுட் சோர்சிங், ஸ்பான்கோ அவுட் சோர்சிங் சர்வீஸ்ன்னு அதை போட்டிருக்கு. இது ஒரிஜினலாக ஃபேக்காங்கிறதே தெரில. சஃபலாக கூகுளில் இருக்கிறத நான் எடுத்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரு பேஜஸ் இருக்குது, இங்கே ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதை இங்கேருந்து இங்கே பார்த்து இங்கே டைப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறது எதுக்கு நாம் இங்கே டைப் பண்ணணும்? முதல்ல இந்த ஜாப்பை எதுக்குன்னே தெரியாதமாக தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. முதல்ல இதை ஆல்ரெடியே அவங்க டைப் பண்ணி இமேஜாக தான் வச்சுருப்பாங்க, அதை தான் நமக்கு கொடுக்குறாங்க. இதை எதுக்கு நாம் மறுபடியும் அவங்களுக்கு டைப் பண்ணி கொடுக்கணும்? நீங்கள் லாஜிக்காக ஓச்சு பார்த்தீங்கன்னா இது முழுக்க ஒரு முட்டாள்தனமான மக்களை ஏமாற்ற ஒரு இதுன்னே நீங்கள் இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஒர்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை அவங்களால பண்ண முடியல. நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கே நீங்கள் போகிறீங்க, ஃபுல் டைமாக போகிறீங்க அப்படின்னா இப்போது அக்கௌண்ட்ஸே இருக்காங்க அப்படின்னா இப்போ ஓனரே அக்கௌண்ட்ஸ் போட முடியாது. ஆனால் ஓனருக்கு டேலி எல்லாமே தெரியும். ஆனால் அவரால் எந்த ஒரு அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த ஒர்க்கை மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறக்காக தான் அக்கௌண்டன்ட் அப்படின்னு ஒரு கம்பெனியில் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அக்கௌண்டன்ட் அந்த வேலையை அவர் பண்ணுவார். ஓகேங்களா, அதாவது ஒரு வேலையை பண்ண முடியாமல் இருக்கிற வேலையை பண்ண தெரிஞ்ச ஆள்களை வச்சு பண்ணுறதான் ஒர்க்கே. ஓகேங்களா, இதுதான் எல்லா ஒர்க்குக்குமே பேசிக் கான்செப்ட்டு. அதுதானே உங்களுக்கு டேட்டா என்ட்ரியில் இருக்கணும். இப்போ ஆல்ரெடி டைப்பே பண்ணி அவன் ஆல்ரெடி ஒர்க்கே முடிச்சு வச்சுட்டான். அந்த ஒர்க்கை முடிச்சு வச்ச ஒர்க்கை நமக்கு கொடுத்து மறுபடியும் நீ டைப் பண்ணி வாங்குறதுக்கு எதுக்கு ஒர்க்கு கொடுக்கணும்? அது ஆல்ரெடி ஒர்க்காக தானே இருக்குது, அதை எதுக்கு நீ டைப் பண்ணி நம்ம மறுபடியும் கொடுத்து எதுக்கு காசு வாங்குறாங்க? உங்களுக்கு புரியுதா லாஜிக்? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அப்படி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் மறுபடியும் இதே கேள்வி கேளுங்க. அது ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கு, இதே நாங்கள் மறுபடியும் டைப் பண்ணோம் அப்படின்னு கிராஸ் கொஸ்டின்ஸ் கேளுங்க. உங்களுக்கு இன்கேஸ் அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஜாப்புமே அமௌண்ட் கட்டி எடுக்கிற இப்போத்து ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் கட்டி ஒரு ஜாப் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னாவே அது 100% ஃபேக்காக தான் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இமேஜ் காட்டுவாங்க, கீழே வரும், அதை நீங்கள் டேட்டாவாக நீங்கள் டைப் பண்ணும்பாங்க. இதெல்லாம் முழுக்க ஃபேக் கைஸ். இந்த மாதிரி கூகுள் இமேஜ் கூட இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து வச்சு கிளாசிஃபைட் சைட்ஸில் போட்டு எங்கிட்ட டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்குது ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால்
இதை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவான். இதை பற்றின ஒரு டெமோ வீடியோ மாதிரி கொடுத்து டைப் பண்ணுங்க, ஒரு டேட்டாக்கு 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு 100 டேட்டா வரும், டெய்லி 500 ரூபா 1000 வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து ஆன் பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்கேம் பண்ணி ஏமாத்துறவங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. பட் நாம் வந்து ஒரு ஜாப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல டைம் வந்து யோசிக்கணும், அந்த கம்பெனி வந்து நிஜமே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கேப்சா என்ட்ரி டைப் கொடுக்குற 3 கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா வந்து ஜீரோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரெகுலராக பேமெண்ட் கொடுக்குற ஒரு கம்பெனிஸ் தான். ஓகேங்களா, அந்த வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம். அது மூலிமா வந்து சில பேர் வந்து ஆன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஆன் பண்ணணும் அப்படின்னு டேட்டா என்ட்ரி மூலிமா ஒரிஜினலாகவே எனக்கு பார்ட் டைமாக அதை ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் அந்த ஜாப் கூட எடுத்து பண்ணலாம். அது போக நம்மளோட சேனல்ஸ் வந்து ரெகுலராக இந்த மாதிரியான அவேர்னஸ் வீடியோஸும் நம்ம போடுவோம். அது போக வந்து ஃப்ரீயாக வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுற டேட்டா என்ட்ரியான டைப் ஆஃப் ஜாப்ஸை வந்து நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஜாப் ரிலேட்டடான கண்டென்ட் வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இதெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க இருந்துச்சு. இந்த கம்பெனி நிஜமே எப்படி உண்மையான கம்பெனி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு கிளாஸிஃபைட் சைட்ஸ் போகிறீங்க. அதாவது கிளாஸிஃபைட் சைட்ஸ்னால் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கம்பெனிஸ் நேம்ஸ்லாம் வருது இல்லைங்களா, இதெல்லாம் தான் வந்து கிளாஸிஃபைட் சைட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு கார் வேணும், உங்களுக்கு ஒரு பைக் வேணும், இல்லை உங்களுக்கு ஒரு வீடு ரெண்டலுக்கு வேணும், இல்லை ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வேணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது கூகுளில் டைப் பண்ணும்போது அது ஏதாவது ஒரு கிளாஸிஃபைட் சைட்ஸில் வந்து கனெக்ட் ஆகும். அப்படி ஆகும்போது ஆல்ரெடி வந்து உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது மூலிமா வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு உங்களோட என்கொயரிஸ் வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணிக்குவீங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட். இதில் ஒரு சில பேர் தவறான யூசேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிளாஸிஃபைட் சைட்ஸில் வந்து ஜாப் இருக்குது அப்படின்லாம் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு மக்கள் அதை வந்து ஜாப்னு வந்து கூகுளில் வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு போடுறாங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு, இப்படிலாம் தான் மக்கள் ஏமாறாங்கிறத தான் உங்களுக்கு வந்து நான் கண் கூட காட்டுறேன். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் சென்னை அப்படி நான் போடுறேன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், naukri.com வருது, டிஎன் ப்ரைவேட் ஜாப்ஸு, இண்டீடு. மோஸ்ட்லி இண்டீடெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 95% வந்து ஒரிஜினலான ஜாப்ஸ் தான் வந்து அதில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 5% தான் வந்து ஃபேக்காக இருக்கும். நவுக்கூரிலையும் அப்படி தான். அதெல்லாம் வந்து 100% வந்து உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த அப்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து வெரிஃபைடு ஜாப்ஸை மட்டும் தான் உள்ளே வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இதில் இல்லாமல் சில சைட்ஸ்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சைட்ஸு மோஸ்ட்லி அதில் ஒரு கிளாஸிஃபைட் சைட்ஸ் வந்துருச்சு. அப்புறம் வந்து ஒரு சில கிளாஸிஃபைட் சைட்ஸ் எல்லாம் வருது. இங்கே பாருங்கள், அடுத்து இங்கே ஒரு கிளாஸிஃபைட் சைட்ஸ் வருது, இங்கே ஒரு கிளாஸிஃபைட் சைட்ஸ்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி அது ஒரு வெரிஃபைட் ஜாப் தான், கம்பெனி தான். நான் சொன்ன மற்ற 2 கிளாஸிஃபைட் சைட்ஸ்லையும் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணாலே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாற்றிருக்காங்களாங்கிறது தெரில. ரீசெண்டாக ஒரு 2 or 3 monthsக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம நார்மலாக வந்து ஜாப்னு போனோம்னா சர்ச் பண்ணோம்னா வந்துட்டுருக்கோம். அதை நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபேக்கான ஜாப்ஸ் தான் வந்து அதில் இருந்தது. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி தான் நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் அந்த கிளாஸிஃபைட் சைட்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஏதோ ஒரு சைட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒர்க் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தரோம், அது தரோம், இது தரோன்னு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கால் பண்ணி கேட்டோம்னா வெறும் வந்து கால்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. டீட்டெயில்ஸ்லாம் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் தான் சென்ட் பண்ணுவாங்க. டம்மியான ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ அந்த சைட் வந்து நமக்கு ஒரிஜினலாகவே சைட்டா அப்படிங்கிறத வந்து பார்க்குறது எப்படி, அதாவது உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போகிறீங்க, ஆடு பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க, அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. வெப்சைட் இல்லைன்னா அது கம்பெனியே கிடையாது ராஜா. அது கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து அது ஃபேக் தான். ஒரு கம்பெனினாவே பேசிக்காக ஒரு வெப்சைட் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் வந்து அது ஒரு கம்பெனியாக வந்து ஏற்றுக்கப்படும். அப்படி இல்லைனா அதுக்கு 100% வந்து ஃபேக்காக தான் இருக்கும். அது பேமெண்ட் கட்ட சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ராஜா, நான் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ண விரும்பல, எனக்கு ஆல்ரெடியே வந்து இப்போ நிறைய கம்பெனி இருக்குது, என்னோடய ஒர்க்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே வந்து ஸ்கிப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கைஸ். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு வெப்சைட் வந்து எவ்வளோ வருஷமாக இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஹூ இஸ் அப்படின்னு வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நிறைய வரும்.
நீங்கள் எந்த வெப்சைட் வேணுக்குலாம் போய்க்கலாம். இது எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு வெப்சைட் வந்து மார்க்கெட்டில் ஆன்லைனில் வந்து எவ்வளோ நாளாக இருக்குது, எவ்வளோ நாளாக அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த சைட்டு. அந்த இதுக்குள்ளே போனோம்னா நம்ம டொமைனை போட்டோம்னா அந்த கம்பெனி வந்து எவ்வளோ வருஷமாக இருக்குது, எவ்வளோ யார் ஓனர், எந்த அட்ரஸில் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து whois.com அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளேயே போங்க. இதுக்குள்ளேயே போயிட்டு ஏதோ ஒரு டொமைன் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து sign.com இருக்குது இல்லைங்களா, இவங்களோடதே வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே நீங்கள் அந்த சைட்டுக்குள்ளே வந்தோடனே என்டர் டொமைன் ஆர் ஐபின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து நீங்கள் வந்து சைட் நேம் போட்டு whois-ங்கிறத வந்து சர்ச் பாக்ஸில் கொடுங்க. உங்களுக்கு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து sign.com வந்துச்சு. எப்போ 95 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரி 2029 தான் டொமைன் ஆகும். கிட்டத்தட்ட 95லேயே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க பாருங்கள். உள்ளே போட்டோன்னே உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா வரும், இல்லை அப்படின்னா வந்து அதை ப்ரைவேசியில் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு வராது. பட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண டேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றது வந்து ரிஜிஸ்டர் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க பப்ளிக்கில், ஒரு சில இது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி ஜாப் ஓரியண்ட்டாக இருக்கவங்க, அதாவது இண்டிவிஜுவலாக வந்து ஜாப் ஓரியண்ட்டாக இருக்கவங்களாம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க ஜாப் தானே பண்ணுறாங்க, எந்த ஒரு ஃபேக்குமே பண்ணல. ஃபேக் பண்ணாத போது எதுக்கு நம்பர்ஸ் எல்லாமே கான்டாக்ட்லாம் வந்து ஓப்பனாகவே கொடுக்கலாம். அவங்க பர்சனல் நம்பர் கொடுக்க போகிறதில்ல, அவங்க கம்பெனி நம்பர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து ஓப்பனாக யாருனாலும் வந்து இந்த ஆன்லைன் ஜாப் அப்படி கொடுக்குற ஒரிஜினலாக இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொடுக்கலாம். அவங்க கண்டிப்பாக வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஹிடன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு இந்த ரிஜிஸ்டரில் வந்து நேம்லாம் வந்துடும், நேமு இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இதே வந்து ஃபேக்காக ஏதாவது போட்டிருக்காங்க, அவங்க ப்ரைவசியை மறைக்கிறாங்க அப்படின்னா வந்து இங்கே ஃபோன்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி வந்து ப்ரைவசியை மறைக்கிறதுலாம் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். பட் எல்லா இதுக்குமே வந்து ப்ரைவசியை மறைக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயந்தான் நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ sign.comல இருக்காங்கன்னா அவங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட்லேருந்து அவங்க பெரிய டீமே வந்து அதுக்குன்னு அவங்க ஒரு 200-300 ஸ்டாஃப்ஸுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கும்போது அது நம்ம பயப்பட தேவை கிடையாது. கிட்டத்தட்ட அது போக வந்து 95லேருந்து வந்து இவங்க வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு கம்பெனி வந்து 95லேருந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற வரைக்கும் சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த கம்பெனி வந்து 100% வந்து ஒரு ஒரிஜினலான ஃபேக்காக ஏமாத்தாத கம்பெனிஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ஏதாவது ஜாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்கான்னு கேளுங்க. வெப்சைட் இருந்தாலும் இந்த whois.comல வந்து போட்டு பாருங்கள். அந்த வெப்சைட் வந்து எவ்வளோ நாளாக இருக்குது, எவ்வளோ வருஷமாக இருக்குது, அதாவது ரிஜிஸ்டரில் வந்து அவங்களோட ப்ரைவசி போடாமல் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஓப்பனாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து நீங்கள் சைட்டும் ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாம் ஓகேவாக இருக்குது, ரொம்ப வருஷமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து எப்படி ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரில அப்படின்னா வந்து அந்த சைட் வந்து இப்போ சொல்லணும்னா இப்போ ஒரு டேட்டா அண்ட் டைப்பிங் ஜாப்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் எடுக்கிறீங்க. அது வெப்சைட்டும் லைவாக இருக்குது, ஒரு 3 to 4 இயர்ஸுக்கு மேலே இருக்குது. ஆனால் அவங்க வந்து எப்படி இன்கம் தராங்க, எப்படி சர்வீஸ் கொடுக்குறாங்க, ஆன் டைமில் இன்கம் கொடுக்குறாங்களா, இல்லை ரெகுலராக வந்து அப்டேட்ஸோடு இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வெப்சைட் ரிவ்யூன்னு போடலாம். வெப்சைட் ரிவ்யூ அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து நிறைய வரும் உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் பைலட் வரும், ஸ்கேம் அட்வைசர் வரும், நிறைய வெப்சைட்ஸ் வரும். இதில் நீங்கள் பெரும்பாலும் வந்து எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு போகிற சைட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே trustpilot.comனு இருக்குது பாருங்கள். இந்த சைட்டு தான் வந்து பெரும்பாலும் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்கேம் அட்வைசர். நீங்கள் இந்த 2 வெப்சைட்லேயுமே வந்து trustpilot.comலேயும் சரி, ஸ்கேம் அட்வைசர்.comலேயும் சரி, இந்த 2 வெப்சைட்லேயுமே போய் நம்மளோட டொமைன் நேம், அதாவது வந்து நீங்கள் வந்து ஏதாவது கம்பெனியில் வந்து ஜாப் எடுத்து பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த கம்பெனி வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து whois-ல போட்டு எவ்வளோ வருஷமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். அடுத்து வந்து இந்த ட்ரஸ்ட் பைலட்டில் போயிட்டு நம்ம வந்து அந்த கம்பெனி வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். நிஜமே வந்து எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் sign.comனு வந்துடுச்சு, அந்த லோகோ போட்டு 1200 பேர் வந்து ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பேடுன்னே போட்டிருக்காங்க. நாம் கிட்டத்தட்ட 95லேருந்து இருக்குதுன்னு நம்ம கூகுளில் பார்த்தோம். பட் வந்து ட்ரஸ்ட் பைலட்டில் வந்து நம்ம சர்ச் பண்ணோம்னா 1.6 ஸ்டார்ஸ் தான் இருக்குது. 5 out of இதுக்கு வந்து 1.6 ஸ்டார்ஸ் தான் இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து இங்கே ஒரிஜினலாகவே வந்து அவங்களோட ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். 1157 பேர் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. நிறைய பேர் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க போட்டிருக்காங்களா எப்படிங்கிறத வந்து நீங்கள் இதிலேருந்தே பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம sign.comங்கிறது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வெப்சைட்டு.
அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயே நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. 1 ஸ்டார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 68% பேர் போட்டிருக்காங்க. 5 ஸ்டார் வந்து ஒரு 28% பேர் போட்டிருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஒரு கம்பெனி வந்து எந்தளவுக்கு இருக்குது, ட்ரஸ்ட்டாக இருக்கா இல்லையாங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்கேம் அட்வைசரில் போடுங்க. ஒரு சைட்டுக்கு 2 சைட்டில் நம்ம போய் பார்க்கலாம். நிஜமே ஒரு சைட்டில் வந்து ஒரு மாதிரி கொடுத்துருந்தாலும் இன்னொரு சைட்லேயும் நம்ம செக் பண்ணி 2 சைட்லேயும் ஒரே மாதிரி தான் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து சம்திங் வந்து இந்த சைட்டில் ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் போய்ட்டு செக் ஸ்கேம்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி போகும். ட்ரஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குங்கிறத வந்துடும். மோஸ்ட்லி இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா வெரி லைக்லி சேஃப்னு தான் வந்திருக்கு உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த சைட் வந்து ஸ்கேம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்கேம் பண்ணலன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஹைலைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து இந்த சைட் வந்து SSL சர்டிஃபிகேட் இருக்கா, இந்த சைட் வந்து பர்சனலாக வந்து நம்மளோட லாங் டேர்மாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா SSL சர்டிஃபிகேட்னால் இது தான் இங்கே வந்து பார்த்தீங்களா. கனெக்ஷன் இஸ் செக்யூர்னால் இந்த சைட்டு வந்து ஒரு நம்பகத்தன்மையான சைட்டு. இதே வந்து இங்கே வந்து செக்யூர் இல்லை அப்படின்னா வந்து அந்த சைட்டை வந்து நம்ம நம்பக்கூடாது. நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே மெயில் ஐடி, மொபைல் நம்பர் அந்த மாதிரி கேட்குற ரிஜிஸ்டர் அப்படின்னு கேட்குற இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அதனால் வந்து அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் போட்டு ஸ்கேம் அட்வைசரில் போட்டுட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம். லாட் ஆஃப் டிராஃபிக்கு, அப்புறம் வந்து டெடிகேட்டட் ஓட்டர் ரிலேட்டட் சர்வீஸு இதெல்லாம் இருக்குது. SSL சர்டிஃபிகேட் இருக்குது. டொமைனை வந்து லாங் டைமாக இருக்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. சம் இயர்ஸுக்கு முன்னாடி வந்து தான் இதாக இருக்குது, அதை ஃபுல்லாக வந்து ரினியூவல் பண்ணியிருக்காங்க. வெப்சைட் யூஸ் வந்து பக்காவாக சேஃபாக இருக்குது. இதில் நெகட்டிவ்னு பார்த்தா வந்து ஹூஇஸில் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் ரிஜிஸ்டர் இன்ஃபர்மேஷன் வந்து ஹூஇஸ் இது தான். ஹூஇஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க பெய்டு கொடுத்து. செவரல் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு அப்போது திஸ் சைட்டு. இங்கே ட்ரஸ்ட்டு ஃபைலெட்டில் வந்தது இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். வி ஐடென்ட் ஷார்ட் அண்ட் லிங்க்ஸ்னு வந்து அதாவது சின்ன சின்ன லிங்க்ஸ் மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அந்த சைட்டு எவ்வளோ வருஷமாக இருக்குது, அந்த சைட்டுக்கு வந்து அதாவது வந்து ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, அதுபோக வந்து அந்த சைட்டை எப்படி நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதான் வந்து நம்ம மெயினாக சொல்லணும்னு நினச்சோம். அதை 3மே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு 4 ஸ்டெப் தான் கைஸ். இப்போ நீங்கள் போகிறீங்க டேட்டா என்ட்ரி ஜாப்னு தேடுறீங்க, ஏதாவது கிளாஸிஃபைட் சைட்டுக்கு போகிறீங்க, ஏதோ இல்லைனா கோரி sign.com ஏதாவது போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஜாப் எடுத்து கால் பண்ணும்போது அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்பும்போது உங்களுக்கு வெப்சைட் இருக்கான்னு கேளுங்க. வெப்சைட் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஹூஇஸில் வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அது எவ்வளோ வருஷமாக இருக்குது என்னென்னு பாருங்கள். பார்த்துட்டு அடுத்து வந்து trustpilot.comல வந்து அந்த சைட் நேம் வந்து இங்கே சர்ச் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் வந்து ஓகேவாக இருக்குது, ரிவ்யூலாம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குன்னா நீங்கள் இங்கேயே வந்து ஒரு 90 மார்க்கு கொடுத்துடலாம். அடுத்து ஸ்கேம் அட்வைசர்லையும் போட்டு அந்த சைட் நேம் அதே மாதிரி போட்டு பாருங்கள். இதே மாதிரியே வந்து ட்ரஸ்ட்டு ஸ்கோர் எல்லாமே வரும். அதில் பாசிட்டிவ் என்ன இருக்குது, நெகட்டிவ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு இதெல்லாம் ஓகேவாக இருந்தால் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு கொடுக்குற கம்பெனிக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேளுங்க. கேட்டிங்கன்னா அவங்க எந்தளவுக்கு கிளாரிட்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வச்சு ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு பாருங்கள். இது எல்லாமே முழுக்க ஃப்ரீயாக இருந்தால், ஃப்ரீ கம்பெனியாக இருந்தால் இத்தனை எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணலாம். இதே இன்கேஸ் வந்து அவன் அமௌண்ட் கட்டி தான் நீங்கள் சேரணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் 100% கவலையே பட வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து அவனை ஸ்கிப் பண்ணிடுறது ரொம்ப 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 நல்லது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பரான டேட்டா என்ட்ரி ஜாப் வீட்டிலேருந்தே பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம தமிழ் ஆன்லைன் ஜாப் ஹப் சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.